ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னுலகம் என் வீடு சேனலோட சேலஞ்ச் ரெசிபி தான். அவங்க சேனலில் போட்டிருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலான ரவா கேசரி தான். ஆனால் இதில் என்ன சின்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறதில்ல, கீ ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இதை எப்படி செஞ்சுக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு செய்ய தேவையான பொருள்: அரை கப் ஒயிட் ரவை, 1/4 கப் ப்ரௌன் சுகர், 1 கப் வாட்டர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கிஸ்மிஸ் முந்திரி. இப்போ கடாயில் இந்த முந்திரியும் கிஸ்மிஸையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுபட்டதும் அதோட அரை கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1/4 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கரைஞ்சி தண்ணி கொதித்ததும் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று போல் கலந்து விடுங்க. இதில் கீயும் ஃபுட் கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல. இது ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரெசிப்பியில். இப்போ ரெடி ஆயிடுச்சு கேசரி. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரவா கேசரி. இதை இங்கே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.